அனைவருக்கும் வணக்கம். இது குட் ஈவினிங் கனடா. இன்றைய நாள் டிசம்பர் மாதம் 4ஆம் தேதி மற்றும் ஒரு வெள்ளிக்கிழமை இரவு பொழுது உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். டொரண்டோவிலே நேரம் சரியாக இரவு 9 மணி கடந்து 2 நிமிடமாக இருக்கிறது. டொரண்டோவில் தற்போது வெப்பநிலை 2 பாகை செல்சியஸாக உணரப்படுகிறது. இன்றைய குட் ஈவினிங் கனடாவுக்கு அனுசரணை வழங்குகின்றார் ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியல்டிங் வீடு விற்பனை முகவர் மற்றும் புரோக்கரேஜ் செல்வா வெற்றிவேல் அவர்கள். சரி, இன்றைய குட் ஈவினிங் கனடாவில் என்னெல்லாம் இடம்பெறப் போகின்றன? முதலில் இன்றைய கோவிட் எண்ணிக்கை 4 லட்சத்தை தாண்டி இருக்கிறது. இது தொடர்பாகவும் அதனைத் தொடர்ந்து டாப் ஆஃப் தி அவரில் ஜஸ்டின் ட்ரூடோ அவர்கள் கோவிட் தொடர்பாகவும் இந்த கோவிட்கான தடுப்பூசி அதனுடைய செயல்பாடுகள் இவ்வாறு இருக்கின்றன என்பது தொடர்பாகவும், அதனைத் தொடர்ந்து மினிஸ்டர் ஆஃப் ஹெல்த் பேட்டி ஹஜ்டு மற்றும் தலைமை மருத்துவ அதிகாரி தெரேசா டாம், கொள்முதல் அமைச்சர் அனிதா ஆனந்த் ஆகியோர் இன்று இந்த வேக்சின் தொடர்பாக தடுப்பூசி தொடர்பாக பகிர்ந்து கொண்ட தகவல்களை பார்க்க போகின்றோம். அதனைத் தொடர்ந்து கனேடிய வலத்திலே எங்களோடு செல்வா வெற்றிவேல் அவர்கள் இணைந்து கொள்ளவிருக்கின்றார். உலகளாவிய ரீதியிலே வீடு வாங்குவதாக இருந்தாலும் விற்பதாக இருந்தாலும் இந்த மார்க்கெட் நிலவரம் எவ்வாறு இருக்கிறது என்பது தொடர்பாக பேசவிருக்கிறார். அதனைத் தொடர்ந்து இன்றைய கலையரங்கம் பகுதியில் கலை அருவி ஃபைன் ஆர்ட்ஸ் ரெனுகா விக்னேஷ் அவர்களுடைய மாணவிகள் வழங்குகின்ற ஒரு பாடல் நேற்று தினம் இடம்பெறுவதாக இருந்தது. நேரம் போதாமையினால் இன்று அது ஒளிபரப்பாகும் என்று கூறிக்கொள்கின்றோம். அத்தோடு இன்று வெள்ளிக்கிழமை, ஆகவே கனடாக்காரன் உங்களை சந்திக்க வருகின்றார். அதனைத் தொடர்ந்து துஷ்யந்தி குணரட்னம் அவர்கள் கனேடிய செய்திகளோடு இணைந்து கொள்ளவிருக்கிறார். இவைதான் இன்றைய குட் ஈவினிங் கனடாவில் இடம்பெறுகின்ற முக்கியமான செய்திகள் மற்றும் தகவல்கள். முதலில் இன்றைய கோவிட் நிலைமையை பார்த்தோமாக இருந்தால், கனடா 4 லட்சம் என்ற கோவிட் தொற்றுகளின் எண்ணிக்கையை இன்று மாலை தாண்டி இருக்கிறது. கனடா தனது 3 லட்சம் என்ற எண்ணிக்கையை 18 நாட்களுக்கு முன்னர் பதிவு செய்திருந்தது. இதிலே சற்று பின்னோக்கி பார்த்தோமாக இருந்தால், முதல் 1 லட்சம் என்ற தொற்றுக்களை பதிவு செய்வதற்கு 6 மாதங்கள் எடுத்தது. முதல் 1 லட்சம் என்ற தொற்றுக்களை பதிவு செய்வதற்கு 6 மாதங்கள், அதாவது முதலாவது அலை 1 லட்சம் பேரை தொற்றுக்கள் பிடிப்பதற்கு கிட்டத்தட்ட 6 மாதங்கள். பின்னர் பார்த்தீர்களானால் 2 லட்சம் என்ற எண்ணிக்கையை அடைவதற்கு 4 மாதங்கள் பிடித்து கொண்டன. அதனைத் தொடர்ந்து இப்பொழுது 3 லட்சம் என்ற எண்ணிக்கையை 1 மாதமும், அதனைத் தொடர்ந்து இப்பொழுது 4 லட்சம், அதாவது 4,569 தொற்றுகள் பதிவாகி இருக்கின்றன. இதனுடைய இறப்பு எண்ணிக்கை என்று பார்த்தீர்களானால் 12,496 இறப்புகள் கனடா ரீதியிலே பதிவாகி இருக்கின்றன. இன்று அதிக தொற்றுக்களை மீண்டும் அல்பர்டா பதிவு செய்திருக்கிறது. அதாவது அல்பர்டாவில் 1,828 தொற்றுக்கள் இன்று பதிவாகி இருக்கின்றன. ஒன்டாரியோவை பொறுத்தவரையில் 1,780 தொற்றுகளும், கியூபெக்கை பொறுத்தவரையில் 1,345 தொற்றுகளும், பிரிட்டிஷ் கொலம்பியாவில் 711, மனிடோபாவில் 320, சஸ்கெச்வானில் 283, நோவஸ்கோஷியாவில் 15, நியூ பிரன்ஸ்விக்கில் 8, நுணவூட்டில் 8, நியூஃபவுண்ட்லாந்து மற்றும் லெபடோரில் 3, யூகோனில் 1 என்று இன்று தொற்றுகளின் எண்ணிக்கை பதிவாகி இருக்கின்றன. அதைவிட இன்று மரணித்தவர்களின் எண்ணிக்கை என்று பார்க்கின்ற பொழுது கியூபெக்கில் 28, ஒன்டாரியோவில் 25, அல்பர்டாவில் 15, பிரிட்டிஷ் கொலம்பியாவில் 11, மனிடோபாவில் 9, சஸ்கெச்சுவானில் 1 என்று மரணங்கள் பதிவாகி இருக்கின்றன. இந்த 4 லட்சம் என்ற எண்ணிக்கை 18 நாட்களில், அதாவது 1 லட்சம் அதிகரித்திருக்கிறது. இது தொடர்பாக கனடிய தலைமை மருத்துவ அதிகாரி அவர்கள் தெரேசா டாம் என்ன கூறியிருக்கின்றார் பார்க்கலாம். There have been 396,270 cases of COVID-19 in Canada, including 12,407 deaths. Nationally, there are 69,255 active cases across the country. And over the past week, laboratories across Canada have tested an average of about 74,600 people daily, with 7.4% testing positive. The national average case count is now close to 6,200 cases reported daily over the last 7 days. With continued rapid growth of the epidemic over many weeks in a growing number of health regions across Canada, the troubling rise in the number of people experiencing severe illness continues.
Over the past week, there have been on average close to 2,500 individuals with COVID-19 being treated in Canadian hospitals, including almost 500 in critical care, and 87 deaths reported each day. The latest longer-range modeling forecasts say that if we stay on the same trajectory, we could reach 10,000 cases daily by January. The progression of the COVID-19 pandemic has been filled with difficult news as rapid epidemic growth continues and high infection rates are affecting more and more health regions. The impacts of ongoing community spread are increasingly being felt in high-risk populations and settings, including long-term care homes and hospitals. But these impacts affect everyone, as our health workforce and health system bear a heavy strain and must cancel or postpone important elective medical procedures, adding to pre-existing backlogs. Good news cannot come quickly enough. So I want to talk about some good news, though not losing sight of the challenges we still face. Canada is well positioned to provide access to safe and effective COVID-19 vaccines for all Canadians, and an initial supply of vaccine is expected to become available in early 2021. We know that supplies will be limited at the outset. Therefore, Canada's National Advisory Committee on Immunization, or NACI, has released its latest guidelines, providing further recommendations for the initial sequencing of key populations for early COVID-19 immunization. NACI recommends that initial doses of authorized COVID-19 vaccines should be offered to residents and staff of congregate living settings that provide care for seniors, adults 70 years of age and older, beginning with adults 80 years of age and older, healthcare workers, including all those who work in healthcare settings, and personal support workers whose work involves direct contact with patients, adults in Indigenous communities where infection can have disproportionate consequences. The federal government is working hard with provinces and territories on Canada's COVID-19 vaccine rollout, informed by public health, scientific, and medical experts, including NACI. A successful pandemic immunization response requires us to continue working together with trust and understanding towards a common goal. I recently read a quote that captures this perfectly. Public health moves at the speed of trust. By Dr. Rishi Manchanda, member of the U.S. Community-Based Workforce Alliance. This reminds us that our success against COVID-19 will only work with the confidence, trust, and cohesion of all Canadians. We don't have a vaccine just yet, and we must be prepared to address a range of logistical and operational challenges. But one thing is assured: any and all COVID-19 vaccines approved for use in Canada will be required to meet the highest standards of quality, safety, and effectiveness set by Canada's rigorous regulatory review process. We are committed to sharing new information as it becomes available. Let's keep the dialogue open. இது குட் ஈவினிங் கனடா. டொரண்டோவில் நேரம் இரவு 9 மணி கடந்து 10 நிமிடம். இன்றைய நிகழ்ச்சிக்கு அனுசரணை வழங்குகின்றார் ஹோம் லைஃப் ஃபீச்சர் ரியல்டிங் செல்வா வெற்றிவேல் அவர்கள், வீடு விற்பனை முகவர் மற்றும் புரோக்கரேஜ். தெரேசா டேம் அவர்கள் சொன்ன விடயங்கள் பார்த்திருப்பீர்கள், கேட்டிருப்பீர்கள். இப்பொழுது உலக நாடுகளை எடுத்துக்கொண்டீர்களானால் சில நாடுகளில் இந்த வேக்சின் யாருக்கு, தடுப்பூசி யாருக்கு முதலில் போடப்படும் என்று பார்த்தீர்களானால் ஒரு சில நாடுகளில் சொல்லப்பட்டிருக்கிறது, முதலில் மருத்துவத்துறையில் பணியாற்றுகின்ற அல்லது மருத்துவமனைகளில் பணியாற்றுகின்ற வைத்தியர்களாக இருந்திருக்கலாம் அல்லது தாதிமார்களாக இருக்கலாம், அவர்களுக்கு வழங்கப்படும் என்றும், அதனைத் தொடர்ந்து மிகவும் ஒரு இக்கட்டான எல்லாவியா ஐனிய சுகையினமுற்றிருக்கின்றவர்கள், வயது முதிர்ந்தவர்களுக்கு வழங்கப்படும் என்றும், பின்னர் படிப்படியாக ஏனையவர்களுக்கு எல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. இதிலே தவிர்க்கப்பட போவது என்று பார்த்தீர்களானால் குழந்தைகளுக்கும் கர்ப்பிணி பெண்களுக்கும் இது தவிர்க்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. காரணம், அவர்களுக்கு ஒரு முழுமையான இந்த தடுப்பூசியை இட்ட பின்பு எப்படியான விளைவுகள் வரப்போகிறது என்று இன்னும் தெரியாமல் இருக்கலாம். கனடாவை பொறுத்தவரைகள் பார்த்தீர்களானால் அதுக்கான அங்கீகாரம் இன்னும் கிடைக்கவில்லை. ஆகவே எப்பொழுது அந்த அங்கீகாரம் அதனால் நீங்கள் போட்டுக்கொள்ளலாம், அதில் எந்த பிரச்சனையும் இல்லை என்று வருகிறதோ
அதன் பின்பு கூட பார்த்தீர்களானால் இங்கு கூட அப்படியான சூழ்நிலைகள் வரலாம். அதாவது கர்ப்பிணி பெண்கள் குழந்தைகளுக்கு எப்பொழுது போட போகின்றோம், இதனால் எந்த பக்க விளைவுகளும் இல்லையா என்று பார்த்து தான் அவர்களுக்கு பாதுகாப்பானதா என்ற பின்புதான் அது போடப்படும் என்று எதிர்பார்க்கின்றார்கள். ஆனால் எப்படி என்று தெரியவில்லை. முதியோர்கள் என்று பார்க்கின்ற பொழுது கனேடிய பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ அவர்கள் இன்று செய்தியாளர்களை சந்தித்த போது ஒரு முக்கியமான விடயத்தை மீண்டும் மீண்டும் வலியுறுத்தியிருந்தார். முதலாவது அலை வந்தபோது பார்த்தீர்களானால் அதிகமான தொற்றுக்கள் பரவியது பார்த்தீர்களானால் லாங் டேர்ம் கேர் என்று சொல்லப்படுகின்ற நீண்ட கால பராமரிப்பு இல்லங்களில் தான் பரவி இருந்தது. அதிக இறப்புகளும் அங்கே தான் பதிவாகி இருந்தன. பலருக்கு தெரியும், ஒன்டாரியோவில் கூட நீண்ட கால பராமரிப்பு இல்லங்களில் கனேடிய இராணுவத்தினர் கூட கடமையில் இருந்தார்கள். ஆகவே இப்பொழுது அவர்களுடைய இந்த இரண்டாவது அலையில் கூட சிறிய தாக்கம் ஏற்பட்டிருக்கிறது. ஆகவே அவர்களுடைய பாதுகாப்பு என்பது மிக மிக முக்கியமானது. ஆகவே அவர்களுக்கு கட்டாயம் போடப்பட வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே அவர்களுக்கு எவ்வளவு தூரம் இந்த வேக்சின் முக்கியமானது, இது தொடர்பாக பல விடயங்களையும் இன்றைய செய்தியாளர் சந்திப்பில் ஜஸ்டின் ட்ரூடோ அவர்கள் பேசியிருந்தார். ஆகவே அவர் என்ன கூறியிருந்தார், இன்றைய டாப் ஆஃப் தி அவரில் பார்க்கலாம். We're headed into the first weekend of December, and in many parts of the country, the situation is very serious. Wednesday, Quebec reported a single-day record of new cases, and across the country, we're seeing numbers rise. The health minister spoke with her counterparts last night and assured them that the federal government will offer all support needed, especially in Alberta, where the numbers are rising alarmingly. Earlier this week, Minister Hajdu had a bilateral conversation with Alberta Health Minister Tyler Shandro. We will do whatever is necessary to help all provinces and territories deal with these outbreaks and get this situation under control. Across the country, cases are too high and hospitals are filling up. And when hospitals fill up, everyone suffers the consequences, not just those with COVID-19. We all know healthcare workers who are tired, who are stretched out, who are doing overtime. Canadians with surgeries are getting cancelled, and people can't visit their loved ones in hospitals when they do go into hospital. This is what's at stake. This is why we all need to do our part. Now is not the time to blame one another or point fingers. Now is the time for us to keep working together. Health Canada's independent review of the Pfizer-BioNTech vaccine is ongoing, and regulators are working around the clock. Let's also remember that Canada's deal with Pfizer is just one of many. We also have agreements with 6 other promising vaccine manufacturers, including Moderna and AstraZeneca Oxford. The National Operations Centre is working closely with the provinces and territories every day. The centre will be managing and tracking the distribution of vaccines once they are authorized. Yesterday, Major General Danny Fortin briefed the media and talked about how military expertise will be key to our vaccine rollout plan. For the first vaccines that could be authorized for use, or for what we call Track 1, specific logistics will be required to keep the doses at very, very cold temperatures. The Canadian Armed Forces is already holding simulation tests of this distribution plan with a series of exercises and run-throughs. Freezers have been purchased and dry ice contracts for cold shipping are being put in place. When vaccines get authorized and shipped, we'll be ready. Protecting you and your family and defeating COVID-19 is our top priority. Every Canadian deserves to be safe, and that includes the seniors who helped build this country. We've seen over the past many months far too many terrible tragedies in seniors' residences. We need to do better for our parents, for our grandparents, and for elders across the country. Through the Safe Restart Agreement, the federal government has already provided $740 million to help provinces and territories address the immediate needs of vulnerable populations like those in long-term care. And this week, Deputy Prime Minister Freeland presented the fall economic statement in which we are committing up to $1 billion for a safe long-term care fund.
This fund will help provinces and territories carry out infection prevention, improve ventilation, and hire staff or top up existing employees' wages. We are ready to keep doing our part for our seniors and for all Canadians. இது குட் ஈவினிங் கனடா. இன்றைய நிகழ்ச்சிக்கு அனுசரணை வழங்குகின்றார் ஹோம் லைஃப் ஃபீச்சர் ரியல்டி வீடு விற்பனை முகவர் மற்றும் புரோக்கரேஜ் செல்வா வெற்றிவேல் அவர்கள். கனேடிய பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ குறிப்பிட்ட விடயத்தை பார்த்திருப்பீர்கள். வயதானவர்கள், முதியவர்கள் பாதுகாக்கப்பட வேண்டும். எங்களுடைய ஆரம்பத்து இந்த நாட்டை கட்டியெழுப்பிய பெரிய பொறுப்பு அவர்களுக்கு இருக்கிறது. ஆகவே அவர்களை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு எங்களுக்கு இருக்கிறது. இதிலே இன்னுமொரு விடயம், இந்த வேக்சின் என்பது, இந்த தடுப்பூசி என்பது அதை வாங்குவது முதல் கொண்டு அதை செயல்முறைப்படுத்துவதற்கு, அதாவது இடங்களுக்கு அனுப்புவதற்கு, அதை சேமித்து வைப்பதற்கு அது ஒரு சர்டன், அதாவது ஒரு குறிப்பிட்ட வெப்பநிலையில் அது பாதுகாக்கப்பட வேண்டும். அதே நேரத்திலே அதற்கு ஃப்ரீசர் தேவைப்படும், அதற்கு ட்ரை ஐஸ் தேவைப்படும். இப்படி பல விடயங்கள் இருக்கின்றன. ஆகவே அனைத்துமே தயார் நிலையில் இருப்பதாக கனடிய பிரதமர் குறிப்பிட்டிருந்தார். தொடர்ந்து மினிஸ்டர் ஆஃப் ஹெல்த் பேட்டி ஹாஜிடு அவர்கள் இன்று செய்தியாளர் சந்திப்பில் சில விடயங்களையும் குறிப்பிட்டிருந்தார் இந்த வேக்சின் தொடர்பாக. ஆகவே என்ன சொன்னார் பார்க்கலாம். Yesterday, Health Canada officials shared that they should be ready to present a decision on the first of the vaccine candidates within a week to 10 days. And today, the group of experts advising us on who should be prioritized for a vaccine will publish an update and further refinement to their work. And I want to thank them again in advance for their advice. Dr. Tam will speak a bit more about that in a moment. So things are coming together. Canadians can be very confident that when a vaccine is ready, Canada will be ready. And I encourage every Canadian to keep visiting the canada.ca/coronavirus website, where we'll continue to publish new information about COVID-19, as well as information about vaccine readiness. For those who use the WeatherCan app, if you're a user of that app, you can now access information about COVID-19 trends in your region through the app. Just update the app to see this new feature. And for those that don't have the COVID-19 app, please download it. It's another layer of protection for you, your family, and your community. Thank you, everybody. Please stay well. குட் ஈவினிங் கனடா பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். மினிஸ்டர் ஆஃப் ஹெல்த் பேட்டி ஹாஜிடு அவர்கள் சொல்லியிருந்தார். இதெல்லாவற்றையும் தாண்டி கொள்முதல் அமைச்சர் அனிதா ஆனந்த் கடந்த வாரமும் சொல்லியிருந்தார். எத்தனை மில்லியன் வேக்சின், அதாவது தடுப்பூசிகள் பெறப்பட போகின்றன, எத்தனை நிறுவனங்களிடமிருந்து பெறப்பட போகின்றன, அந்த எண்ணிக்கை குறித்து இன்று மீண்டும் அவர் சில தகவல்களை வழங்கியிருந்தார். டாப் ஆஃப் தி அவரில் நிறைவாக அதை பார்க்கலாம். As previously mentioned, Canada's rollout plan has 3 key components. This is the framework that I utilize when I think about our vaccine plans over the next weeks and months. There are 3 phases: regulatory approval, distribution, and administration. Turning first to regulatory approval. As everyone is aware, Health Canada continues to work diligently and expeditiously to ensure that any vaccine deployed in Canada is both safe and effective. Regulatory approval of the Pfizer vaccine, as Minister Hajdu just mentioned, appears to be forthcoming. Rolling approvals for Moderna, AstraZeneca, as well as Johnson & Johnson are ongoing. Based on the best scientific data available to date, and on the recommendation of the Public Health Agency of Canada and the Vaccine Task Force, Canada is exercising options for an additional 20 million doses of the Moderna vaccine candidate. This will bring Canada's total allotment of this vaccine to 40 million doses to be delivered in 2021. Moving to distribution. Once a vaccine receives approval, the next step, of course, is distribution, which will be complex and is being actively managed by Major General Fortin, as he explained earlier this week. Given the need to transport and store some vaccines at sub-zero temperatures, we have already established the capacity to store up to 33.5 million ultra-frozen and frozen vaccines at any one time.
More freezers are on the way to further expand our storage infrastructure. Today, we are taking another important step forward to support the distribution component of Canada's rollout plan. I am pleased to announce that on behalf of the Public Health Agency of Canada, Public Services and Procurement Canada has awarded a contract to FedEx Express Canada and Innomar Strategies for an end-to-end COVID-19 vaccine logistics solution. டாப் ஆஃப் தி அவரில் நிறைவாக அனிதா ஆனந்த் வழங்கிய 3 விடயங்கள், அதாவது தடுப்பூசிக்கான அனுமதி வழங்கல், அதாவது இது அனைவருமே போட்டுக்கொள்ளலாம் என்று ஹெல்த் கனடா அனுமதி வழங்கல் முதலாவது. இரண்டாவது டிஸ்ட்ரிபியூஷன், அதாவது விநியோகம் அனைத்து இடங்களுக்கும் எடுத்துச் செல்ல வேண்டும். மூன்றாவதாக மக்களுக்கு அதை எப்படி போட்டுக்கொள்வது என்பதற்கான திட்டம். இதிலே இரண்டாவதாக இந்த டிஸ்ட்ரிபியூஷன் விநியோகம் என்கின்ற பொழுது அவர் குறிப்பிட்டிருந்தது ஃபெடெக்ஸோடு பார்சல்கள் வழங்குகின்ற நிறுவனம், உங்களுக்கு அனைவருக்குமே தெரிந்த நிறுவனம். ஆகவே ஃபெடெக்ஸ் நிறுவனத்தோடு அவர்களுடன் ஒரு உடன்படிக்கையை மேற்கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே அவர்கள் மூலமாகவும் இதை எடுத்துச் செல்வதற்காக அந்த 3 விடயங்களும் தான் அவர் குறிப்பிட்டு சொல்லியிருந்தார். ஆகவே அனுமதி கிடைத்தது ஒன்று, இரண்டாவது விநியோகப்படுத்தல், மூன்றாவதாக மக்களுக்கு அதை கொண்டு சேர்த்தல். ஆகவே 3 விடயங்கள் அவர் குறிப்பிட்டிருந்தார். அவைதான் இன்றைய இந்த COVID-19 தொடர்பான தடுப்பூசி தொடர்பான மற்றும் எண்ணிக்கை தொடர்பான செய்திகள் இன்றைய குட் ஈவினிங் கனடாவில். அடுத்து நாங்கள் கனேடிய வலத்துக்கு செல்ல போகின்றோம். கனேடிய வலத்திலே இன்று செல்வா வெற்றிவேல் எங்களோடு இணைந்து கொண்டு பேசவிருக்கின்றார். உலகளாவிய ரீதியில் இந்த COVID-19 பின்பு பல விடயங்கள் தலைகளாக மாறி இருக்கின்றன, பல துறைகள் பாதிப்படைத்திருக்கின்றன. அதை நீங்கள் பார்த்தீர்களானால் டூரிசமாக இருக்கலாம், கல்வித்துறையாக இருக்கலாம், அனைத்துமே ஈவெண்ட்ஸாக இருக்கலாம், அதாவது நிகழ்வுகள், திருமணத்தில் இருந்து அனைத்துமே தலைகளாக மாறிவிட்டன. ஆனாலும் ஒரு துறை மட்டும் இன்னும் சிறப்பாகவே இருக்கிறது. எந்தவிதமான மாற்றமும் இல்லாமல் இந்த வீடு வாங்குவது விற்பது உலகளாவிய ரீதியில் இந்த சந்தை எவ்வாறு இருக்கிறது என்பது தொடர்பாக அவரிடம் கேள்வி கேட்டிருந்தேன். அவர் என்ன கூறியிருக்கின்றார் பார்க்கலாம். மீண்டும் ரியல் எஸ்டேட் தொடர்பான தகவலோடு செல்வா வெற்றிவேல் அவர்களை சந்திக்கின்றோம். வணக்கம் செல்வா வெற்றிவேல் அவர்களே. வணக்கம் சுதாகரன். இன்று நான் கேட்கின்ற கேள்வி என்னவென்றால், இந்த COVID-19 பேண்டமிக் காரணமாக உலகமே தலைகளாக மாறி இருக்கிறது. குறிப்பாக வியாபாரத்துறையாக இருந்தாலும் அது என்ன துறையாக இருந்தாலும் அனைத்து துறைகளுமே இதனால் அடைந்திருக்கின்றன. அந்த வகையில் வீடு வாங்குவது விற்பது என்பது ஒரு நாட்டின் பொருளாதாரத்தில் மிகவும் ஒரு முக்கியமான பங்கு வகிக்கிறது. அந்த வகையில் உலகளாவிய ரீதியில் இந்த வீடு வாங்குவது விற்பது அல்லது இந்த வீட்டு சந்தை என்பது எப்படி பாதிப்படைந்திருக்கிறது, அல்லது தற்போதைய நிலை என்ன? சுதாகரன், ரியல் எஸ்டேட் மார்க்கெட் ஆல்வேஸ் சைக்கிள், இஸ் கோஸ் அப் அண்ட் டவுன். அந்த ரியல் எஸ்டேட் சைக்கிள் டிரெக்ட்லி எகென்ஸ்ட் த பிஸ்னஸ் சைக்கிள் கோ அப், ரியல் எஸ்டேட் ஆல்சோ கோ அப். இதுதான் நாங்கள் இவ்வளோ வருடமாக பார்த்தது. இதுக்கு ஒரு விதிவிலக்கணமாக உள்ளது COVID-19 தொற்றும் ரியல் எஸ்டேட் மார்க்கெட்டும். all the real estate, all the industries are down right now. We can say even airlines industries, hotel industry, travel tourism, so many other industries, even dining restaurant, all this one. But the real estate is going up. The reason behind கண்டோவில் இருந்தவர்கள் கண்டோவால் எலிவேட்டரில் போகும்பொழுது வரும்பொழுது கொமன் ஏரியாவில் மீட் பண்ணும்பொழுது தங்களுக்கு தொற்று வரும் என்ற ஒரு நோக்கத்தால் கண்டோவில் இருந்து மூவ் பண்ணியிருக்கிறார்கள் வீடுகளுக்கு. இரண்டாவதாக தனி வீடுகள் இருப்பதால் பாதுகாப்பு என்று நினைத்துக்கொண்டு வாராக்கள் இருக்கிறார்கள். கனேடிய அரசாங்கம் செய்கிற சலுகைகள் ஒரு காரணமாக இருக்கிறது. பலருக்கு இந்த வெளிநாட்டு இமிகிரன்ஸ் கனடாவுக்கு வரதுக்கான சான்சஸ் இருப்பதாக கருதி, அது வந்து கொண்டிருக்கிறது, சான்சஸ் இருப்பதாக கருதி வீட்டுக்கான இன்வெஸ்ட்மெண்ட்டை கூட்டிக் கொண்டு போகிறார்கள். எனவே வீட்டு இன்வெஸ்ட்மெண்ட் வரலாறு காணாத முறையில் இந்த வருடம் மிக கூடுதலாக அறிவுள்ளது. ஈவன் எங்களுடைய ஆஃபீஸ் ஒரு எக்ஸாம்பிளாக இருக்கிறது. சின்ஸ் ஐ ஸ்டார்ட் த ஆஃபீஸ், த லாஸ்ட் செப்டம்பர் வாஸ் த ஹையஸ்ட் பீக் இன் அவர் ஹோல் ரெக்கார்ட்ஸ். அதே நேரத்தில் சுதாகரன், கண்டோ மார்க்கெட் எடுத்து பார்த்தோமாக இருந்தால் ஒர்க் ஃப்ரம் ஹோம்
ஒர்க் ஃப்ரம் ஹோம்ன்ற ஒரு ரீசனால் டவுன்டவுனில் இருக்கிற கண்டோர் ஈவன் டவுன்டவுன் கோராக இருந்தாலும் சரி எல்லா கண்டோக்குள்ள இருக்கிற ப்ரைஸ் வந்து 10% கூடுதலாக இறங்கியுள்ளது. ரெண்டல் ரேட் வந்து 20% கூட குறைந்துள்ளது. இதுவும் ஒரு வெரி பாசிட்டிவாக இருக்கிறது இன்வெஸ்டர்ஸுக்கு. அதாவது வந்து டவுன் டவுனில் வந்து சிஎன் டவரை பார்த்துக்கொண்டு ஒரு கண்டோ வாங்குறவருக்கு வந்து 1 million கண்டோஸ் யூ கேன் பை இட் நவ் 850, அதாவது வந்து 15% டவுன் ஆக இருக்கிறது. ரியல் எஸ்டேட் மார்க்கெட் இஸ் வெரி ஹெல்த்தி அட் திஸ் மூமெண்ட். பேண்டமிக் COVID-19 வேர்ல்ட் பேண்டமிக் வந்து didn't affect the real estate market, is push it in other level. உங்கள் வாழ்க்கையின் வெற்றிக்கு ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியாலிட்டியில் இணையுங்கள். டாப் 5 ஹோம் லைஃப் புரோக்கரேஜ் இன் கனடா. புரோக்கர் ஆஃப் ரெக்கார்ட் செல்வா வெற்றிவேலின் அனுபவ பட்டறிவுடன் கூடிய பயிற்சி. 600க்கும் மேற்பட்ட முகவர்கள் நமது சமூகத்தில் 1000க்கும் மேற்பட்ட முகவர்களை உருவாக்கிய பெருமை. 4000 சதுர அடி பரப்பில் ஒரே கூரையின் கீழ் பிரைவேட் லெண்டிங், மோர்ட்கேஜ், இன்வெஸ்ட்மெண்ட், லா ஃபர்ம், இன்ஹவுஸ் ட்ரைனிங், நெட்வொர்க்கிங் ஈவென்ட்ஸ், செமினார்ஸ், இன்னும் பல. ரியல் எஸ்டேட் துறையில் உங்களை அடுத்த நிலைக்கு உயர்த்திட ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியாலிட்டி. குட் ஈவினிங் கனடா பார்த்து கொண்டு இருக்கின்றீர்கள். இன்றைய நிகழ்ச்சிக்கு அனுசரணை வழங்குகின்றார் ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியாலிட்டி வீடு விற்பனை முகவர் மற்றும் புரோக்கரேஜ் செல்வா வெற்றிவேல் அவர்கள். நன்றி செல்வா. ஆகவே வீடு விற்பனையை பொறுத்தவரையில் வீடு வாங்குவதாக இருந்தாலும் விற்பதாக இருந்தாலும் கொண்டு சற்று தடுமாட்டம் கண்டிருக்கிறது. இருந்தாலும் ஆனால் இந்த வீடு என்று வருகின்ற பொழுது இன்னும் இந்த COVID-19 பாதிப்படையாமல் சிறப்பாக இருப்பது இந்த வீடு விற்பனை வீட்டு சந்தை என்பது செல்வா சொல்லியிருக்கின்றார். அதே மாதிரி அடுத்து நாங்கள் கரன்சி கனேடிய நாணய மாற்று விகிதம் பார்க்க போகின்றோம். உங்களுடைய கனேடிய டாலர்களை நீங்கள் தொலைதூரங்களுக்கு அனுப்ப வேண்டுமாக இருந்தால் பிராம்டனில் இருக்கின்ற கொலம்பியா குரூப் அல்லது கொலம்பியா மணி டிரான்ஸ்ஃபருக்கு நீங்கள் அழைத்து அனுப்பி வைக்கலாம். தற்பொழுது இலங்கை இந்தியாவை பொறுத்தவரையில் இந்த வாரம் அதிகமாக மாற்றம் தெரிகிறது. ஆகவே இன்றைய நாணய மாற்று விகிதம் எவ்வாறு இருக்கிறது பார்க்கலாம். பிராம்டனில் அமைந்திருக்கும் கொலம்பியா குரூப் கொலம்பியா மணி டிரான்ஸ்ஃபரின் அனுசரணையில் கனேடிய நாணய மாற்று விகிதம் இலங்கை 149.50 இலங்கை ரூபா, இந்தியா 57.50 இந்திய ரூபா, அமெரிக்கா 0.79 அமெரிக்க டாலர், ஐரோப்பா 0.65 யூரோ, சுவிட்சர்லாந்து 0.70 சுவிஸ் பிராங்க், பிரித்தானியா 0.58 பிரித்தானிய பவுண்ட்ஸ், ஆஸ்திரேலியா 1.05 ஆஸ்திரேலிய டாலர், சிங்கப்பூர் 1.04 சிங்கப்பூர் டாலர். கனடா பிராம்டனில் இருக்கும் பெரிய தமிழர் நிறுவனம் கொலம்பியா. வெட்டிங் இன்விடேஷன் முதல் அனைத்து பிரிண்டிங் தேவைகளுக்கும் கொலம்பியா பிரிண்டிங். நீங்கள் அனுப்பும் பணம் உலகின் எந்த நாடுகளுக்கும் நம்பிக்கையோடு கிடைத்திட கொலம்பியா மணி டிரான்ஸ்ஃபர். திரைப்படங்கள், பாடல்கள், MP3 என அனைத்தும் உடனுக்குடன் பெற்றிட கொலம்பியா வீடியோ. சொன்னா இது ஒரு குட்டி மால் மாதிரி. குட் ஈவினிங் கனடா பார்த்து கொண்டு இருக்கின்றீர்கள். நான் சொன்னது போல இலங்கை இந்தியாவை பொறுத்தவரையில் தற்பொழுது அதனுடைய வீதத்தை பார்த்திருப்பீர்கள். அடுத்ததாக நாங்கள் கலையரங்கம் பார்க்க போகின்றோம். அதுக்கு முன்பு ஒரு செய்தியை பகிர்ந்து கொண்டு கலையரங்கத்துக்கு செல்லலாம். இந்த விடுமுறை காலம் நெருங்குகின்ற பொழுது பலருக்கு மீண்டும் தெரியும் லாக்டவுன். ஏற்கனவே டொரண்டோ பீலை பொறுத்தவரையில் பல கட்டுப்பாடுகள் இருக்கின்றன. இப்பொழுது LCBO ஒன்று ஒரு செய்தியை, ஒரு தகவலை வெளியிட்டிருக்கிறது. அது என்னவென்றால் ஸ்கிப் த டிஷஸ். உங்களுக்கு தெரியும், உங்களுடைய உணவுகளை உணவு நிலையங்களிலிருந்து எடுத்து வந்து தருபவர்கள் அவர்களுடன் ஒரு உடன்படிக்கையை எட்டியிருக்கின்றார்கள். இந்த விடுமுறை காலத்தில், அதாவது இன்றில் இருந்து அவர்களுடைய ஸ்கிப் த டிஷஸ் இணையதளத்துக்கு சென்று நீங்கள் மதுபானங்களை ஆர்டர் செய்து அவர்கள் மூலமாகவே வீட்டுக்கு எடுத்து கொள்ளலாம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே ஒரு 15 இடங்களில் இதற்கான அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. ஆகவே இணைய இடங்களுக்கும் விரைவில் வரலாம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே நீங்கள் நீங்களாக சென்று மதுபான இடங்களில் மதுபானங்களை பெற்றுக்கொள்ளாமல் ஸ்கிப் த டிஷஸ் மூலமாக நீங்கள் ஆர்டர் செய்து அவர்கள் உங்களுடைய வீட்டுக்கு எடுத்து வந்து தருகின்ற வகையிலே இப்பொழுது உடன்படிக்கை ஒன்று மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்து கலையரங்கம். இன்றைய கலையரங்கத்தில் நேற்று இடம்பெற இருந்த ஒரு பாடல் கலை அருவி நுண்கலை கூடம் ஸ்ரீமதி ரெனுகா விக்னேஷ் அவர்களுடைய மாணவிகள் வழங்கிய ஒரு சிறந்த ஒரு இனிமையான பாடல், அமைதியான பாடல். சிறப்பாக அந்த நடனத்தை வடிவமைத்திருக்கின்றார்கள். ஆகவே நீங்களும் பார்த்து மகிழுங்கள். அவர்களுடைய பல கலைப்படைப்புகள் அவர்களுடைய யூடியூப் சேனலிலே இருக்கிறது. நீங்கள் விரும்பினால் சென்று அவர்களுடைய நடனங்களை பார்க்க முடியும். இப்பொழுது கலையரங்கம்.
மாலை பொழுதில் ஒரு மேடை மீசையே வானையும் கடலையும் நோக்கியிருந்தேன். மாலை பொழுதில் ஒரு மேடை மீசையே வானையும் கடலையும் நோக்கியிருந்தேன். மூலை கடலினையோ வானவளையம் முத்தமிட்டே தழுவி முகிழ்தல் கண்டேன். மூலை கடலினையோ வானவளையம் முத்தமிட்டே தழுவி முகிழ்தல் கண்டேன். மாலை பொழுதிலோரு மேடையே மிசையே வானையும் கடலையும் நோக்கியிருந்தேன். நீல நெருக்கிடையில் நெஞ்சு செலுத்தி நேரம் கழிவதிலும் நினைப்பின்றியே நீல நெருக்கிடையில் நெஞ்சு செலுத்தி நேரம் கழிவதிலும் நினைப்பின்றியே சால பல பல நற்பகற்கனவில் தன்னை மறந்தலையன் தன்னில் இருந்தேன். மாலை பொழுதில் ஒரு மேடை மிசையே வானையும் கடலையும் நோக்கியிருந்தேன். மூலை கடலினையோ வானவளையம் முத்தமிட்டே தழுவி முகிழ்தல் கண்டேன். ஆங்க பொழுதிலின் பின்புறத்திலே ஆள் வந்து நின்றனது கண்மறைக்கவே. ஆங்க பொழுதிலின் பின்புறத்திலே ஆள் வந்து நின்றனது கண்மறைக்கவே. பாங்கி நிற்க இரண்டும் தீண்டியறிந்தேன் பட்டுடை வீசு கமழ் தன்னிலறிந்தேன். பாங்கி நிற்க இரண்டும் தீண்டியறிந்தேன் பட்டுடை வீசு கமழ் தன்னிலறிந்தேன். ஓங்கி வரும் உவகை ஊற்றிலறிந்தேன் ஒட்டுமிரண்டுளத்தின் தட்டிலறிந்தேன். ஓங்கி வரும் உவகை ஊற்றிலறிந்தேன் ஒட்டுமிரண்டுளத்தின் தட்டிலறிந்தேன். வாங்கி விடடி கையை ஏடி கண்ணம்மா மாயமிவரிடத்தில் என்று மொழிந்தேன். மாலை பொழுதிலொரு மேடை மீசையே வானையும் கடலையும் நோக்கியிருந்தேன். மாலை பொழுதிலொரு மேடை மீசையே வானையும் கடலையும் நோக்கியிருந்தேன். மாலை
மாலை பொழுதிலொரு மேடை மீசையே வானையும் கடலையும் நோக்கிருந்தேன் வானையும் கடலையும் நோக்கிருந்தேன் வானையும் கடலையும் நோக்கிருந்தேன் நோக்கிருந்தேன். We changed lives for the better, especially when you need it most. We change lives by providing simple solutions. We believe in positive changes, peace of mind, and financial security. Life is for living, no matter what happens. Life 100. Protect what matters the most to you, your family, and your business. இது குட் ஈவினிங் கனடா. இன்றைய நிகழ்ச்சிக்கு அனுசரணை வழங்குகின்றார் ஹோம் லைஃப் ஃபீச்சர் ரியல்டி வீடு விற்பனை முகவர் மற்றும் புரோக்கரேஜ் செல்வா வெற்றிவேல் அவர்கள். நன்றி ஸ்ரீமதி ரேணுகா விக்னேஷ், கலை அருவி ஃபைன் ஆர்ட்ஸ் அவர்களுடைய நல்ல ஒரு அழகான நடனம், கேட்பதற்கு இனிமையான பாடல். உங்களுடைய கலைப்படைப்புகளும் எங்களுடைய குட் ஈவினிங் கனடாவில் இடம்பெற விரும்பினால் நீங்கள் உங்களுடைய கலைப்படைப்புகளை அனுப்பி வையுங்கள். அது பாடலாக இருக்கலாம், நடனமாக இருக்கலாம், இசை தொகுப்பாக இருக்கலாம், ஏன் நடிப்பாக கூட இருக்கலாம். அடுத்ததாக நாங்கள் வெள்ளிக்கிழமை, ஆகவே வெள்ளிக்கிழமை என்றால் ஒருவர் எங்களோடு இணைந்து கொள்வார். கடந்த வாரம் அவர் வரவில்லை, ஆகவே இந்த வாரம் கனடாக்காரன் வருகின்றார். என்ன இன்று பேசப் போகிறார் பார்ப்போம். நான் தான் கனடாக்காரன். எப்படி இருக்கிறீர்கள்? போன கிழமை வர முடியலை சொன்னான் தானே, அதான் இந்த கிழமை வந்திருக்கிறேன். என்னத்தை சொல்கிறது, எங்கடி ஆக்களுக்கு கனடாவுக்கு வந்து 20 வருஷம் வராண்ட, 30 வருஷம் வராண்ட, எங்கடி ஆக்களுக்கு அறிவு வளரல கண்டியலோ. அதை எத்தனை நேரம் சொன்னாலும் சூடு சுரடி ஒன்றும் இல்லை. உங்களுக்கு சொன்னா என்ன, இப்போ இந்த வாட்ஸ்அப் வர்ற இந்த சோஷியல் மீடியா எல்லாம் வந்து சில செய்திகளை வந்து எது உண்மை எது பொய்யன்னு தெரியாமல் கிடக்கு. எந்த நியூஸை நம்புறது, இந்த நியூஸை நம்பிடாதன்னு கிடக்குது. என்ன பிரச்சனை என்றால், காலமே எழுப்பி இருந்து பாத்ரூமுக்கு குந்தி இருந்து கொண்டு இந்த மெசேஜ்களை பார்த்து கொண்டு யாராவது நாள் அனுப்பினால் அதில் எவ்வளவு தூரம் உண்மை இருக்குது, இது உண்மையோ நடந்திருக்குமோ இல்லையோன்னு தெரியாமல் எல்லாருக்கும் அனுப்ப வேண்டியது இந்த ஃபோன் மெசேஜை. சனம் வந்து எந்த நியூஸை நம்புறது என்னன்னு தெரியாமல் உண்மையாக நடந்திருக்குமோ நடந்திருக்காதோண்டு பெரிய பிரச்சனையாக கிடக்குது. இப்போ சொன்ன என்னென்னா பார்த்தீங்கன்னா, இந்த இந்தியாவில் நடந்த இந்த புயலுக்கு இதன்றதுக்கு சொல்லி இந்த பழைய கிளிப்புகளை அனுப்பி, அதுக்கையோ பாகிஸ்தான்லையோ வேறுக்கையோ 5 வருஷமோ 10 வருஷத்துக்கு முதல் நடந்த கிளிப்பை அனுப்பி அதுதான் சொல்லி கொஞ்சம் கூட்டம் இப்படி பப்ளிசிட்டி பண்ணிச்சு. அதுக்கப்புறம் பார்த்தால் அன்றைக்கு ஒரு கிளிப் ஒன்று வருது என்னென்றால், பிளேன் வந்து போட்டு 27 கைவேல இறங்கினதுன்னு சொல்லி. அப்போ பேர் கோவெட் இதுகள்ட கூத்த. அப்போ அவர் அனுப்பி போட்டு ஒருத்தர் அடித்து கேட்குறார், இந்த குட் ஈவினிங் கனடாவில் ஏன் இந்த நியூஸை நீங்கள் ஷேர் பண்ணல பகிரலையன். அப்போ பேருக்கோ இப்படி இவ்வளோ தூரம் நம்பி அதுகள் பார்க்குதுகள்னா இந்த ஃபோன் பண்ணுறவைக்கு நான் ஒன்று சொல்லி போட்டேன். காலங்காத்தால் போய் குந்தி இருந்தால் காலக்கணக்கில் பிடிச்சி கொண்டு வெளியில் பாரதம் விட்டு போட்டு அதுக்கு இருந்து நியூஸை பார்த்தால் அது சரியாக இருக்குது உண்மையாக இருக்குது போயிட்டு தெரியாமல் அதை 10 100 ஆக்கி 100 1000 ஆக்கி 10,000 ஆக்கி லட்சக்கணக்கில் உங்கள் தேவையில்லாத இதுகளெல்லாம் அனுப்பி கொண்டிருக்கிறீர்கள். சரியோ, அதை கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்கோடாப்பா. அன்னைக்கு இப்படித்தான் ஒருத்தவன்று பார்த்தால் அந்த எப்பயோ ஒரு 3 வருஷத்துக்கு முதல் எம்பி ஒரு ஆள் இந்த மே 18க்கு ஒரு அறிக்கை ஒன்றா விட்டது.
அந்த அறிக்கையை வந்து டேட் இது ஒன்றும் இல்லை. அப்போ அவர் வந்து என்னென்னு பார்த்தால் அது 3 வருஷத்துக்கு முதல் அந்த எம்பி விட்டதை இப்போ அனுப்பி விட்டாங்க, இந்த வருஷத்துக்கு விட்டாண்டு. அப்போ ஜனம் வந்து நினைக்கும் அவர் எம்பி வந்து விட்டுருக்கிறாருன்ட்டு பார்க்காதவன் திருப்பி ஒருக்கா பார்த்து 2 விடம் அதுகளுக்கு எப்படி ஞாபகம் இருக்கும் இது பழசன்ட்டு. அப்போ இதுகளை நாங்கள் கொஞ்சம் புரிஞ்சு இதில் நன்மை தீமையை பார்த்து நாங்கள் செய்ய வேண்டும். சரியோ, அதை விட்டு போட்டு சும்மா அதுகளை கண்டதுகளை தயவு செய்து எனக்கு பிசர் வந்ததென்றால் கண்டிகளோ என்ன செய்வரென்று எனக்கு தெரியாது. சரியோ, அதுக்கு முதல் இந்த கோவிட் வந்தது, இந்த கோவிட்-19 வந்தது பாருங்கோ, மற்றாக்களுக்கு என்ன தெரியாது. எனக்கு சில பேர் சொல்லிச்சிடம் என்னென்றால் நல்ல விஷயம் நல்ல விஷயம். அப்போ கிட்டத்திலேயும் ஒரு நல்லது நடக்குதுன்னு சொல்லி அப்போ நான் இன்று கிட்ட என்ன பிரச்சனை என்ன நல்லது கேட்க அவர் சொன்னார். மழமையான இதென்றால் இந்த வருஷம் பாருங்கோ இத்தனை சாமர்த்திய வீடுகள் நடந்திருக்கும், 75வது பிறந்த நாள், 50வது திருமண அனுபவசரி, அப்படி இப்படி நிறைய கொண்டாட்டம் நடந்திருக்கும். அவங்களுக்கெல்லாம் போனால் 100-200 காசு கொடுக்கணும், அதனால காசு கொஞ்சம் பிச்சம்ன்ட்டு அவர் எனக்கு சொன்னார். அப்படியால் கதை அதை அப்போ நான் அப்போ அடுத்த வருஷம் எப்படி இருக்க போதுன்னு சொல்ல இன்னொருத்தருக்கு இந்த கதையை சொல்ல அவர் என்ன சொன்னவர் தெரியுமே. அவர் சொல்லுறார் என்னென்றால் அடுத்த வருஷம் வந்து தான் கிழமை கணக்காக கொண்டாட்டம் செய்ய போகிறாராவோ. கிழமை கணக்கா என்னென்னு கேட்டேன். அவர் வந்து சொல்கிறார் என்னென்றால் முதல் வீக்கெண்ட் வந்து சாமத்தியா வீடு, 2வது வீக்கெண்ட் வந்து தண்ட பர்த்டே, 3வது வீக்கெண்ட் வந்து அம்மாண்ட 75வது பிறந்த நாள், 4வது வீக்கெண்ட் தங்களோட அனிவர்சரி என்று இப்படி நிறையவில்லை செய்ய போகிறேன்னு சொல்லுறாரு. அப்போ பாருங்கோ இதுகளோட கூத்துகளை, ஒரு வருஷம் விட்டதுகளை அடுத்த வருஷம் அவர் பிடிக்க போகிறாராம். சரி, கணக்கை கதைச்சிட்டு 2 டெக்கரேட் அடுத்த கிளம்ப வேற கொஞ்சம் விஷயங்களோட சந்திப்போம். அப்போ நான் வேற போட்டு ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியல்டியின் வீடு விற்பனை முகவர் மற்றும் புரோக்கரேஜ் செல்வா வெற்றிவேல் அவர்களின் அனுசரணையில் டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி சனிக்கிழமை நிலவும் காலநிலை. டொரண்டோவில் அதிகூடிய வெப்பநிலை 1 பாகை செல்சியஸ், அதிகுறைந்த வெப்பநிலை 0 கீழே 3 பாகை செல்சியஸ். நாளைய நாள் முகில் கூட்டம் நிறைந்த நாளாக இருக்கும். ஒட்டோவாவில் அதிகூடிய வெப்பநிலை 2 பாகை செல்சியஸ், அதிகுறைந்த வெப்பநிலை 0 கீழே 4 பாகை செல்சியஸ். நாளைய நாள் சூரிய ஒளி மற்றும் முகில் கூட்டம் நிறைந்த நாளாக இருக்கும். பனிப்பொழிவுக்கான சாத்தியக்கூறுகள் தென்படுகின்றன. மான்ட்ரியலில் அதிகூடிய வெப்பநிலை 2 பாகை செல்சியஸ், அதிகுறைந்த வெப்பநிலை 0 கீழே 3 பாகை செல்சியஸ். நாளைய நாள் சூரிய ஒளி மற்றும் முகில் கூட்டம் நிறைந்த நாளாக இருக்கும். கல்கரியில் அதிகூடிய வெப்பநிலை 13 பாகை செல்சியஸ், அதிகுறைந்த வெப்பநிலை 3 பாகை செல்சியஸ். நாளைய நாள் சூரிய ஒளி நிறைந்த நாளாக இருக்கும். வான்கூவரில் அதிகூடிய வெப்பநிலை 10 பாகை செல்சியஸ், அதிகுறைந்த வெப்பநிலை 4 பாகை செல்சியஸ். நாளைய நாள் சூரிய ஒளி பிரகாசமாக இருக்கும். ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியல்டியின் வீடு விற்பனை முகவர் மற்றும் புரோக்கரேஜ் செல்வா வெற்றிவேல் அவர்களின் அனுசரணையில் டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி சனிக்கிழமை நிலவும் காலநிலை. இது குட் ஈவினிங் கனடா. டொரண்டோவிலே நேரம் இப்பொழுது 9:45 9:45 இது செய்திக்குரிய நேரம். ஆகவே கனேடிய செய்திகளோடு இணைந்து கொள்கின்றார் துஷ்யந்தி குணரட்னம். பார்க்கலாம். வணக்கம். டிசம்பர் மாதம் 4ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியாலிட்டியின் செல்வா வெற்றிவேல் ஆதரவில் goodevningcanada.com, தேசியம்நேஷன்.com ஆகிய இணையதளங்களின் இன்றைய கனேடிய செய்திகள். செய்தி தொகுப்பு தேசியம் சஞ்சிகை குழுமம். கனடா 4 லட்சம் என்ற கோவிட் தொற்றுகளின் எண்ணிக்கையை இன்று மாலை தாண்டியுள்ளது. கனடா 4 லட்சம் என்ற எண்ணிக்கை எட்டிய வேகம் நாடு முழுவதும் தொற்றின் வேகத்தின் சமீபத்திய அறிகுறியாக அமைந்துள்ளது. கனடா தனது 3 லட்சம் என்ற எண்ணிக்கையை 18 நாட்களுக்கு முன்னர் பதிவு செய்தது. தனது முதல் 1 லட்சம் தொற்றுகளை பதிவு செய்ய கனடாவுக்கு 6 மாதங்கள் எடுத்தது. 2 லட்சம் என்ற எண்ணிக்கை அடைய 4 மாதங்களும், 3 லட்சம் என்ற எண்ணிக்கை அடைய 1 மாதத்துக்கும் குறைவான காலமும் எடுத்தது. இன்றுடன் கனடாவின் மொத்தம் 4,02,569 தொற்றுகளும் 12,496 மரணங்களும் பதிவாகியுள்ளன என்று ஆல்பர்டா நாடளாவிய ரீதியில் அதிகூடிய தொற்றுகளை பதிவு செய்தது. ஆல்பர்டாவில் 1828, ஒன்டாரியோவில் 1780, கியூபெக்கில் 1345, பிரிட்டிஷ் கொலம்பியாவில் 711, மனிடோபாவில் 320, சஸ்கச்சுவானில் 283, நோவஸ்கோஷியாவில் 15, நியூ பிரன்ஸ்விக்கில் 8, நுணவூற்றில் 8, நியூஃபவுண்ட்லாந்து அண்ட் லப்ரடோரில் 3, யூகோனில் 1 என இன்றைய தொற்றுகள் பதிவாகியுள்ளன.
தவிரவும் கியூபெக்கில் 28, ஒன்டாரியோவில் 25, ஆல்பர்டாவில் 15, பிரிட்டிஷ் கொலம்பியாவில் 11, மனிடோபாவில் 9, சஸ்கோச்வானில் 1 என இன்று மரணங்களும் அறிவிக்கப்பட்டன. ஆன்டாரியோ 3 பகுதிகளை புதிய கோவிட் நிலைக்கு நகர்த்தியதன் மூலம் கடுமையான கட்டுப்பாடுகளை கட்டாயப்படுத்தியுள்ளது. திங்கட்கிழமை முதல் 3 பிராந்தியங்களை புதிய கோவிட் நிலைகளுக்கு நகர்த்துவதாக ஒன்டாரியோ அரசாங்கம் என்று அறிவித்தது. இது மாகாணத்தின் சில பகுதிகளில் வணிகங்கள் மற்றும் குடியிருப்பாளர்களுக்கு கடுமையான கட்டுப்பாடுகளை கட்டாயப்படுத்துகிறது. மிடில்செக்ஸ், லண்டன் சுகாதார பிரிவு மற்றும் தண்டபே மாவட்ட சுகாதார பிரிவு ஆகியன ஆரஞ்சு கட்டுப்பாட்டுக்குள் நகர்கின்றன. ஹலிபர்டன், ஹவார்டா, பைன்ரிட்ஜ் மாவட்ட சுகாதார பிரிவு மஞ்சள் பாதுகாப்பிற்கு நகர்கின்றன. கடந்த 7 நாட்களில் இந்த 3 பிராந்தியங்களிலும் முக்கிய பொது சுகாதார குறிகாட்டிகளின் போக்குகள் தொடர்ந்து தவறான திசையில் செல்வதாக சுகாதார அமைச்சர் கிறிஸ்டின் எலியட் கூறினார். செயல்திறன்மிக்க நடவடிக்கை எடுத்து இந்த பகுதிகளை கட்டமைப்பில் உயர் மட்டத்துக்கு நகர்த்துவதன் மூலம் சமூக பரவல்களை குறைக்கவும் பரந்த பொது கட்டுப்பாடுகளை தவிர்க்கவும் உதவுவதாக அமைச்சர் தெரிவித்தார். பொது கட்டுப்பாட்டுக்குள் நகர்த்தப்படுவதன் விளிம்பில் உள்ள யோக் பிராந்தியம் இந்த வாரமும் அந்த நிலைக்கு செல்வதை தவிர்த்துள்ளது. நவம்பர் மாதத்தில் புதிய வேலைவாய்ப்பு வளர்ச்சி விகிதம் குறைவடைந்துள்ளது. நவம்பர் மாதத்தில் 62,000 புதிய வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்பட்டுள்ளதாக கனேடிய புள்ளிவிவர திணைக்களம் தெரிவித்துள்ளது. அக்டோபர் மாதத்தில் புதிய வேலைவாய்ப்புகளின் எண்ணிக்கை 84,000 இருந்தது. நவம்பர் மாதத்தில் புதிய வேலைவாய்ப்புகள் உருவாக்கம் பெரும்பாலும் முழுநேர வேலைகளில் இருந்ததாக புள்ளிவிவர திணைக்களம் தெரிவித்தது. கடந்த மாதத்தில் 99,000 முழுநேர வேலைகள் உருவாக்கப்பட்டுள்ளதாகவும் 37,000 பகுதி நேர வேலைகள் இழக்கப்பட்டதாகவும் புள்ளிவிவர திணைக்களம் மேலும் தெரிவித்துள்ளது. இதன் மூலம் அக்டோபர் மாதம் 8.9% இருந்த வேலையேற்றோர் விகிதம் கடந்த மாதம் 8.5% குறைந்துள்ளது. நியூஃபவுண்ட்லேண்ட் லப்ரடோரில் கனடாவின் அதிகூடிய வேலையேற்றோர் விகிதமாக 12.2%, அதிகுறைந்த வேலையேற்றோர் விகிதமாக நோவாஸ்கோஷியாவில் 6.4% நவம்பரில் பதிவாகியுள்ளது. இந்தியாவில் நடைபெற்று வரும் விவசாயிகளின் போராட்டத்துக்கு கனேடிய பிரதமர் வழங்கிய ஆதரவு குறித்து இந்தியா தனது கண்டனத்தை வெளியிட்டுள்ளது. கனேடிய பிரதமரின் கருத்துக்கள் இரு நாடுகளுக்கும் இடையிலான ராஜதந்திர உறவுகளுக்கு கடுமையான சேதம் விளைவிப்பதாக இந்தியா எச்சரித்துள்ளது. இந்தியாவுக்கான கனடாவின் தூதரை வரவழைத்த இந்திய வெளியுறவு அமைச்சகம் தனது கண்டனத்தை விடுத்துள்ளது. இந்தியாவின் இந்த விமர்சனத்தை பிரதமர் ட்ரூடோ நிராகரித்துள்ளார். முன்னதாக இந்தியாவின் உள்விவகாரங்களில் ஏற்றுக்கொள்ள முடியாத தலையீடாக கனேடிய பிரதமரின் கருத்தை நோக்குவதாக இந்திய வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இதுபோன்ற நடவடிக்கைகள் தொடர்ந்தால் இந்தியாவுக்கும் கனடாவுக்கும் இடையிலான உறவுகளில் கடுமையான பாதிப்பை ஏற்படுத்தும் என இந்திய வெளியுறவு அமைச்சகம் வெளியிட்ட ஒரு அறிக்கை தெரிவித்துள்ளது. கனேடிய பிரதமர் மற்றும் பிற அரசியல்வாதிகளின் தவறான தகவல்கள், அடிப்படையான கருத்துக்கள் கனடாவில் இந்திய தூதுவராலயங்களுக்கு முன்பாக போராட்டங்களுக்கு வழிவகுத்துள்ளதாக இந்திய வெளியுறவு அமைச்சகம் கூறியது. இந்திய ராஜதந்திர பணியாளர்கள் மற்றும் அதன் அரசியல் தலைவர்களின் முழுமையான பாதுகாப்பை கனேடிய அரசாங்கம் உறுதி செய்யும் என எதிர்பார்ப்பதாகவும் இந்திய வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. ஆன்டாரியோவின் கோவிட் தடுப்பூசி படைக்குழுவில் உள்ளவர்களின் பெயர்கள் இன்று வெளியிடப்பட்டன. டாக்ஃபோர்ட் அரசாங்கம் தனது தடுப்பூசி படைக்குழுவின் உறுப்பினர்களின் பெயர் விவரங்களை இன்று வெளியிட்டது. ஓய்வு பெற்ற ஜெனரல் ரிக் ஹில்லியர் தலைமையிலான இந்த பணிக்குழுவில் மொத்தம் 10 பேர் இடம் பிடித்துள்ளனர். தடுப்பூசிக்கான அங்கீகாரம் கனேடிய சுகாதார திணைக்களத்தால் வழங்கப்பட்ட பின்னர் தடுப்பூசிகளை எவ்வாறு விரைவாக விநியோகித்து நிர்வகிக்க முடியும் என்பதை உறுதி செய்வதற்கும், முதலில் யார் அதை பெறுவார்கள் என்பதற்கான முன்னுரிமை பட்டியலை தீர்மானிக்க உதவுவதற்கும் இவர்கள் பொறுப்பாக இருப்பார்கள். ஹோம்லைஃப் ஃபியூச்சர் ரியாலிட்டியின் செல்வா வெற்றிவேல் ஆதரவிலான இன்றைய கனேடிய செய்திகள் நிறைவு பெறுகின்றன. எமது செய்தி தொகுப்பு வார நாட்களில் இரவு எமது யூடியூப் சேனலில் பதிவேற்றப்படும். மீண்டும் திங்கட்கிழமை சந்திக்கலாம். வணக்கம். இது குட் ஈவினிங் கனடா. நன்றி துஷ்யந்தி குணரட்னம் அந்த கனேடிய செய்திகளுக்கு. இதோடு நிறைவுக்கு வருகின்றது குட் ஈவினிங் கனடா. நமது நிகழ்ச்சிகள் பற்றிய உங்கள் கருத்துக்களை பதிவு செய்யுங்கள். யூடியூப், ஃபேஸ்புக், ஐபிடிவி இவை தவிர வாட்ஸ்அப் குழுமங்களிலும் நமது செய்திகள், தகவல்கள் பகிரப்படுகின்றன. 100% கனேடிய செய்திகளையும் தகவல்களையும் மட்டும்
எடுத்து வருவது குட் ஈவினிங் கனடா என்பது குறிப்பிடத்தக்கது. உங்களுடைய விளம்பரங்களும் இடம்பெற விரும்பினால் நீங்கள் இந்த நேரத்திலும் தொடர்பு கொள்ளலாம். தனியாக டொரண்டோ என்று இல்லாமல் கனடாவிலே டொரண்டோ, ஒட்டோவா, மான்ட்ரியல், கேல்கரி, வான்கூவர் உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களோடு எமது நிகழ்ச்சியை பகிருங்கள். ஆகவே மீண்டும் இந்த வருகின்ற நாளை மறுதினம் 2 தினங்களும் பாதுகாப்பானதாக இருக்கட்டும். தெரியும், இது இந்த மாதம் வந்தாலே பலருக்கு ஒரு கொண்டாட்டம், சந்தோஷம் இருக்கும். காரணம் விடுமுறை காலம். ஆண்டை நிறைவு செய்கின்ற பொழுது அலுவலகங்களிலும் சரி, பாடசாலைகளிலிருந்து வீடுகளிலும் சரி பல கொண்டாட்டங்கள் சந்தோஷமாக நிகழும். ஆனாலும் இந்த முறை ஒரு இக்கட்டான காலத்தில் இருக்கின்றோம். வருகின்ற ஒரு சில மாதங்கள் அல்லது வாரங்களில் இந்த தடுப்பூசி வந்த பின்பு காலங்கள் மாறும் என்ற ஒரு நம்பிக்கையோடு நாங்கள் நகர்ந்து செல்வோம். ஆகவே மீண்டும் திங்கட்கிழமை இரவு 9 மணிக்கு மற்றொரு குட் ஈவினிங் கனடாவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம், குட் நைட்.